ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பெப்பர் சிக்கன் வந்துட்டு நான் எப்படி செஞ்சுருக்கேன் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோல்டு, காஃபு, த்ராட் இரிட்டேஷன் இதெல்லாம் வந்துட்டு சிவியராக அஃபெக்ட் பண்ணியிருக்கிறதுனால த்ராட் கொஞ்சம் வந்துட்டு உங்களுக்கு இரிட்டேஷனாக இருந்ததுன்னா ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கோல்டு அண்ட் காஃபி எனக்கு இருக்கிறதுனால தான் இன்றைக்கி நான் வந்துட்டு பெப்பர் சிக்கன் பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருந்தேன். ஸோ நான் எப்படி பண்ணுறேன்றதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஹெவி பாட்டம் வெசில் எடுத்துகிட்டு ஸ்டவ் மேலே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஆயிலெலாம் எதுவுமே வந்துட்டு விட வேண்டாம். ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே நல்லா வந்துட்டு ட்ரை ஆகி நமக்கு ரோஸ்ட் ஆகி வந்துடும். அதை ஜஸ்ட் வந்துட்டு கையில் தொட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு அந்த சூடு பொறுக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். அந்தளவுக்கு ரோஸ்ட் ஆனால் போதும். ஸோ எனக்கு அந்தளவுக்கு ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஓகே, அதை எடுத்து நான் வந்துட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருக்கேன். அது ஆறுனதுமே மிக்சியில் சேர்த்து ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சிக்க போகிறேன். இப்போ அதே பாத்திரத்தில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா ஹோல் ஸ்பைசஸ், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அண்டு ஸ்டார் அனஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். மசாலா பொருள்லாம் வந்துட்டு பொரிஞ்சதுமே பார்த்திங்கன்னா 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி இது கூட வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஃபைனலாக சாப் பண்ணல, ரஃப்பாக தான் சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அண்டு உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா தாராளமாக சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள். இதை விட அது டேஸ்ட்டு நல்லா தரும். வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 கொத்து கருவேப்பிலை வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கினதுமே பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, வெங்காயம் 2 எடுத்திருக்கேன். தக்காளி வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்துட்டு மெலிசாக சாப் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கிறேன். நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த பாத்திரம் பார்த்திங்கன்னா ட்ரைப்ளை வெசில் தான். ரொம்ப நல்லாயிருக்கு. குக்வேர் அண்டு சர்விங் பவுலாகவும் நான் யூஸ் பண்ணிப்பேன். இந்த பாத்திரம் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின ஒரு பாத்திரம். இந்த மாதிரி ட்ரைப்ளையில் கடாய் ஒன்று வந்துட்டு வாங்கணும் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கிறேன். சரி, ஓகே. தக்காளி ஆட் பண்ணேன் இல்லையா, தக்காளி ஆட் பண்ணதுமே தக்காளி வெங்காயம்லாம் சீக்கிரம் வதங்கணுன்றதுக்காக இந்த ரெசிபிக்கு தேவையான கல்லுப்பு நான் ஆட் பண்ணியிருந்தேன். அண்ட் அது கூட பார்த்திங்கன்னா 3 காஞ்ச மிளகா விதைகளை நீக்கிட்டு இதில் நான் சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிளகு, சீரகம், சோம்பு அரைச்சோம் இல்லையா, அந்த மொத்த பவுடருமே இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து நான் எக்ஸ்ட்ராவாக எடுத்துலாம் வைக்கல. அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3-4 டீஸ்பூன் அளவு இருக்கும். நான் ஃபுல்லாகவே இதில் வந்துட்டு சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை ஒரு 2 நிமிஷம் அந்த எண்ணெயிலே வதக்க விட்டுட்டு 3/4 கிலோ சிக்கன் எடுத்து க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த சிக்கன் ஃபுல்லாக இதில் நான் சேர்த்துட்றேன். இந்த பாத்திரம் வந்துட்டு ட்ரைப்ளை அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இது வந்துட்டு அரௌண்டு பார்த்திங்கன்னா ஒரு 1500 கிட்ட வந்துருச்சு. இந்த சைஸ் 1500, இதை விட பெருசும் இருக்குது. சரி, இது எனக்கு என்னுடைய ஃபேமிலிக்கு இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த சைஸ் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். இன்னும் இந்த பாத்திரத்துக்கு விளம்பரம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ட்டுலாம் யாரும் நினைக்க வேண்டாம். இது வந்துட்டு என்னுடைய கிச்சனுக்கு, என்னுடைய குக்கிங்க்கு எனக்கு வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ரெகுலராகவே நான் இதில் தான் குக் பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் வந்துட்டு இதுலேயே வந்துட்டு இன்னொரு பாத்திரம், கடாய் அந்த மாதிரி ஃபார்மில் வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். இப்போ சிக்கன்லாம் சேர்த்து அந்த மசாலாவோட நல்லா போட்டு பெரட்டிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. மூடி வச்சுருங்க. 3 நிமிஷத்துலேயே சிக்கன்லேருந்து தண்ணி ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். சிக்கன் சமைக்கும்போது சிக்கனுக்கு வந்துட்டு ரொம்பவே தண்ணி அளவு கம்மியாக வச்சாலே போதும். சிக்கன்லேருந்து வர்ற தண்ணியே போதும், சிக்கன் வெந்து வந்துடும். நான் எடுத்துருக்க இந்த 3/4 கிலோ சிக்கனுக்கு பார்த்திங்கன்னா 3/4 கப்பு தான் நான் தண்ணியே சேர்க்குறேன். அதுக்கு மேலே தண்ணி சேர்க்க போகிறதில்ல. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்துட்டு மூடி வச்சுட்டு அப்பப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி கிளறி விடுறது தான் நம்ம வேலை. இதுக்கப்புறம் சிக்கன் தன்னால் அழகாக வெந்து ரெடியாகி வந்துடும். எனக்கு இருக்கிற இந்த அளவுக்கு கோல்டுக்கும் காஃபுக்கும் இந்த பெப்பர் சிக்கன் வந்துட்டு சூடாக வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ இதமாக இருந்தது, அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருந்தது. இப்போ வந்துட்டு சிக்கனில் கொஞ்சமாக வந்துட்டு 3/4 கப் அளவு தண்ணி சேர்த்து மூடி வச்சுருக்கேன். இது வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணி வந்துட்டு சிக்கன்லேருந்து வந்திருக்கு. நான் சேர்க்கும்போது எவ்வளோ தண்ணி இருந்தது, இப்போ எவ்வளோ தண்ணி இருக்குது, அந்த டிஃப்ரென்ஸ் வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். அது என்னமோ தெரியல, கோல்டு, காஃபு, ஃபீவர் இந்த மாதிரி டைமில் வெஜிடேரியன் சமையல் இல்லை வெஜ்ஜு சமையல் அதெல்லாம் சாப்பிட்ணுன்னு நினச்சோம்னாலே கடுப்பாக இருக்குது. பசியே எடுக்க மாட்டேங்குது. பசி இல்லாத ஒரு ஃபீலிங் தான் இருக்குது. ஆனால் இந்த நான்வெஜ்ஜு பார்த்தா மட்டும் சாப்பிட்ணுன்னு தோணுது, டேஸ்ட்டாக இருக்குதுன்னு தோணுது. எப்போ சாப்பிட்டாலும் நான்வெஜ் மட்டும் டேஸ்ட்டாக இருக்குது. அது எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்கா, இல்லை எல்லாருக்குமே அப்படி இருக்கான்னு தெரியல. இந்த வீடியோ பார்க்குற யாராச்சும் இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்னோடய கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு ஒரு 25 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லாவே குக் ஆகிடுச்சு. தண்ணி எல்லாமே வந்துட்டு வற்றி வந்ததுமே நான் வந்துட்டு சிக்கன் ஆஃப் பண்ணிக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு இந்த என்ன சொல்கிறது, இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். ஆறுனதுக்கப்புறம் இது இன்னமும் கெட்டியாகும். இப்போ
இப்போ கொத்தமல்லி இலை தூவி இந்த குக்கிங்கை இந்த ரெசிபியை நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.